திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம். சட்டப்பேரவைய கட்ட பஞ்சாயத்து கூடனா மாத்திடுச்சு இந்த திமுக. இது இவங்களுக்கு புதுசு கிடையாது. இந்த டேபிள் மேலெல்லாம் ஏறி நின்று சேர் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட சேர்ல போய் ஏறி நிக்கிறது, ஸ்பீக்கரை தள்ளி விடுறது, கேமராவெல்லாம் அடிச்சு உடைக்கிறது, அராஜகம் பண்றது புதுசு கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல சில பேர். இவங்கெல்லாம் என்னைக்கும் திருந்த மாட்டாங்க. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு அவை மாண்பு தெரியல. எதிர்கருத்து வந்துடக்கூடாது. உடனே சீட்ல இருந்து எழுந்து கையை தூக்கிட்டு கத்துக்கிட்டே வருது. ஏங்க நீங்கெல்லாம் என்ன சட்டமன்ற உறுப்பினர்களா இல்ல தாதாவா? புரியல எனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு முதலமைச்சருக்கான மரியாதை கிடையாது, அமைச்சர்களுக்கான மரியாதையும் கிடையாது, உங்க எதிர்கட்சி தலைவருக்கும் மரியாதை கிடையாது, உங்க எதிர்கட்சி கொறடாவுக்கும் மரியாதை கிடையாது. திரு ஏவாவேலு அவர்கள் அப்படி சொல்றாரு, போய் உட்காருங்க உட்காருங்கன்றாரு, கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்துக்கிறாங்க. கருத்துனா கருத்தால மோதவே தெரியாது திமுக காரங்களுக்கு. திக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி பல காணொளிகள் இருக்கு இந்த மாதிரி இவங்க பண்ணி. இது புதுசு கிடையாது. அதனால மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவங்க இன்னும் திருந்தல. இவங்க என்னைக்கும் திருந்த மாட்டாங்க. பிளட்லே ஊர்னது. ஸோ அவங்களாம் திருத்த முடியாது. மனிதருக்கான மரியாதையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, சட்டப்பேரவைக்கான மரியாதையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதுல என்னத்த சொல்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, a leader who cannot control his own people is unfit to be a leader. திரு உதயநிதி அவர்கள் நீங்க ரிசைன் பண்ணிட்டு உங்க அப்பா கூட போய் வீட்டுல உட்காருங்க. எப்படியும் நீங்க சட்டப்பேரவையில பேசி எதுவும் பெருசா இது பண்ணிட போறது இல்ல. வேடிக்கை தானே பாக்குறீங்க இங்க உட்காந்து. அதை வீட்டுல போய் டிவில பாருங்க. இந்த நேரத்துல ராஜ்மோகன் சாருக்கு நான் பயங்கரமா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கேமராவை அந்த பக்கம் திருப்புங்கன்னு அவர் என்னைக்கு சொன்னாரோ இல்லையோ, அன்னையில இருந்து திமுக காரங்க பண்ற எல்லாமே லைவ்ல வந்துகிட்டே இருக்குது. அவங்க பண்ற அராஜகம் அட்டூழியம் எல்லாத்தையுமே லைவ்ல நாங்க உடனுக்குடன் பார்த்துட்டு தான் இருக்கோம். திமுகவுக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த மரியாதையும் இந்த மாதிரிலாம் பண்ணி கெடுத்துக்காதீங்க நீங்களே.